ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு டவுட்டுங்க. இந்த ஃபுட் விலாக்லாம் பண்ணுறாங்கள்ல, வீடியோஸ் பண்ணுறாங்கள்ல, அவங்களாம் நிறைய சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்படியே ஒரு முழு கோழி, அப்புறம் நண்டு, காடை, மீன், அது எல்லாமே ஃப்ரைடு, அப்புறம் அதில் குழம்பு, அந்த மாதிரி நிறைய ஒயிட் ரைஸ்ன்னு ஒரே நாள்லேயே வச்சு நிறைய சாப்பிட்றாங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு அண்ணா பயங்கரமாக சாப்பிடுவார். நல்லா அப்படியே எப்படி சொல்கிறது, ஃபுல் கட்டு கட்டுவாருங்க. ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னாக்கா, எப்படி இப்படிலாம் சாப்பிட முடியுமா? ஒரு ஆள் இவ்வளோ சாப்பிட முடியுமா? எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ட்டு நான் யோசிப்பேன். இல்லை சும்மா வீடியோக்காண்டி அந்த மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை உண்மையுமே அப்படிலாம் சாப்பிடுவாங்களா, எனக்கு தான் தெரியலையான்றது எனக்கு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரியை பாருங்கள். சில பேருக்கு பூரி வந்து புஸ்ஸுன்னு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க, சமையலில் நல்லா பண்ணுறவங்க பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த புதுசாக சமையல் பண்ணுறவங்க அவங்களாம் வரல, அப்பளம் மாதிரி செஞ்சுருவாங்கள்ல பூரி, அது ஒன்றுமே இல்லைங்க. நானும் உங்களை மாதிரி பிகினராக இருந்து வந்தது தான். நான் ஒன்றும் பெரிய குக்கெல்லாம் கிடையாது, நான் இன்னுமே பிகினர் தான். அதாவது இந்த மாவு நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே சாஃப்டாக பிசைஞ்சிட்டு, நீங்கள் வந்துட்டு அந்த தேய்க்கும் போது மட்டும் கொஞ்சம் திக்காக, கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிங்கனாக்கா, தேய்ச்சி சூடான எண்ணெயில் போடணும். நல்ல சூடான எண்ணெயில் போடும்போது புஸ்ஸுன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே பூரி வரும். இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டு கம்மியாக இருக்கும்போது போட்டிங்கனாலும் அது அப்பளம் மாதிரி தான் வரும். நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டிங்கனாலும் அப்பளம் மாதிரி தான் வரும். நல்லா திக்காக, கொஞ்சம் திக்காக தேய்ச்சிட்டு சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே புஸ்ஸுன்னு பூரி வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லாருமே தீபத்துக்கு கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வாங்க. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்து சுற்றிட்டு போங்க, அண்ணாமலையாரை வந்து பார்த்துட்டு போங்க. நாங்களாம் இங்கே பக்கத்துலேயே இருக்கோம், ஆனால் எங்களால் பார்க்க முடியறதில்ல. நாங்களே வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் போய் பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் பௌர்ணமிக்கு பௌர்ணமி வந்து கிரிவலம் சுற்றுறாங்க, எல்லா பிரதோஷத்துக்கும் வந்து போகிறாங்க. முன்ன மாதிரி இல்லைங்க, கோயில் இப்போலாம் உள்ளேயே போக முடியறதில்ல, அந்தளவுக்கு கூட்டமாகி போச்சு. கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு ஆசை தான் எனக்கு, டைம் இல்லை. என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போக மாட்டார், நானும் தனியாக போக முடியாது பசங்களெல்லாம் விட்டுட்டு, அதனால் போகிறது இல்லைங்க. நீங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக வாங்க, கார்த்திகை தீபத்துக்கு கோயிலுக்கு வந்துட்டு அண்ணாமலையாரை பார்த்துட்டு கிரிவலம் சுற்றிட்டு போங்க. எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அண்ணாமலையார்கிட்ட. அண்ணாமலையாருக்கு அரோகரா. எல்லோரும் பத்திரமா வந்துட்டு பத்திரமா போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.